அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் கிருபை என்றைக்கும் நம்மோடு இருக்கிறது. இன்று வரை நம்மை ஆசீர்வதித்தவர், இன்று வரை நம்மை பாதுகாத்தவர், என்றென்றும் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 118 15 முதல் 28 வரை. நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்தில், நீதிமான்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தரை துதித்து பாடுவது, புகழ்வது. மேன்மையான கம்பீர சத்தம் என்பது வெற்றி பெற்றவர்களின் சத்தமாயிருக்கிறது. வெற்றி அடைந்த பொழுது நாம் கொடுக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாயிருக்கும். அப்படி என்றால் கம்பீர சத்தம் இருக்கும் என்றால் நாம் வெற்றி பெறுவோம். நீதிமான்களாய் நாம் வாழும்போது நாம் வெற்றிகளை சந்திப்போம். வாழ்க்கையின் பல காரியங்களில், நற்காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது வெற்றியை தவிர தோல்வி என்பதை நினைத்து கூட பார்க்க தேவையில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் எதை செய்தாலும், கர்த்தருடைய முழு விருப்பத்தின்படி நாம் நம் இருதயத்தில் அதை அறிந்து கொண்டு சரியாக நாமும் அதை முற்படும் போது, அதற்கு முயற்சி செய்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயம் வெற்றி உண்டாகும். நீதிமான்களின் சபை என்று சொல்லும் போது, நீதிமான்களின் கூடாரம் என்று சொல்லும் பொழுது, நீதிமான்கள் தங்கியிருக்கிற இடம். நீதிமான்கள் யார்? கர்த்தருடைய வழிகளில் நடப்பவர்களே. கர்த்தருடைய வசனத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்களே நீதிமான்கள். அப்படி என்றால் வேத வசனத்தை படித்து அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறவர்கள், வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள் என்று பொருள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் அதான் சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு வெற்றிகள் உண்டாகும். வெற்றி பெற்றவர்களின் சத்தமே கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த வெற்றிகளை நாம பெற்றுக் கொள்வதில்லை. நம் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது, நம்முடைய கரத்தில் அல்ல. நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் வெற்றியை தருவது கர்த்தரே. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இதையெல்லாம் செய்ய என்னால் முடியுமா என்று நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். நம்மால் முடியவே முடியாது என்று நாம் நினைத்திருப்போம். அப்படிப்பட்ட காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அவரல்லவா செய்வது. அதனால் நமக்கு வெளியில் தோற்றத்தில் உலகத்தார் பார்த்து, ஆகா, இவர்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று நம்மை பாராட்டுவார்கள். பாவம், அவர்களுக்கு தெரியாது நாம் பூஜ்யம் என்று. கர்த்தருக்கு முன்பாக நாம் பூஜ்யமாய் இருப்பதையே விரும்ப வேண்டும். நாம் எல்லாம் தெரிந்தவர்களாக, எல்லாவற்றையும் செய்ய திறமை உள்ளவர்களாக எல்லாம் இருக்க தேவையில்லை. கர்த்தருக்கு முன்பாக நாம் பூஜ்யமாக இருந்தால் போதும். கர்த்தர் அவர் பக்கத்தில் நின்றால் நாம் 10ஆக, 100ஆக, 1000ஆக, லட்சமாக, கோடியாக நாம் பெருகுவோம். அவர் நம் அருகில் நின்று விடுவார் ஒன்றாக. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர். நாம் பூஜ்யமாக இருந்தால் போதும், நம்மை உயர்த்துவார். ஏனென்றால் அதுதான் உண்மையான நிலை. மண்ணிலிருந்து தோன்றிய நாம் சர்வலோகாதிபதிக்கு போட்டி போடக்கூடாது. அவரிடத்தில் போய் நின்று நான் பெரியாள் என்று சொல்லக்கூடாது. அவருக்கு முன்பாக நாம் யார்? வெறும் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடு. ஒரு சட்டியும் பானையும் மண்ணை வைத்து பிசைந்து செய்வார்கள். அது போல ஒரு பானையை போலதான் நாமும் மண்ணை பிசைந்து கர்த்தர் நம்மை செய்தார். அவர் ஜீவன் கொடுத்ததினால் நாம் உயிருள்ளவர்கள். பானைக்கு உயிர் கொடுப்பதில்லை, அதனால் அது அப்படியே இருக்கிறது. நமக்கும் பானைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்படி இருக்க நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தரே பராக்கிரமம் செய்வார். நம் வாழ்க்கையில் சகல வெற்றிகளையும் அவர் தருவார். நாம் ஒன்றுமில்லைதான், ஆனால் நாம் அனுபவிக்கிற காரியங்கள் மிக பெரியதா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் நம்மை பாதுகாக்கும், நம்மை உயர்த்தும், நம் சத்துருக்களுக்கு அழித்து விடும். நம் சத்துருக்களை அழிக்கவும் அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. அவருடைய திருக்கரங்களால் நம் சத்துருக்களை அழித்து
தீமைகளை அழித்து நம்மை காப்பாற்றுவார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் எனக்கு செய்த காரியங்கள், கர்த்தருடைய செயல்கள் இந்த பூமியில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று நான் அவைகளையெல்லாம் விவரிப்பேன். கர்த்தரை குறித்து பேசுவேன், மற்ற மனிதர்களுக்கு சொல்வேன், ஊழியம் செய்வேன், சபைகளில் சொல்வேன், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் சொல்வேன், கர்த்தரை அறியாத மக்களிடத்தில் சொல்வேன். நான் உயிரோடு பிழைத்திருந்து கர்த்தருக்காக இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்வேன். நான் மரித்து உடனே போய்விட வேண்டும் என்று நினைக்காமல், நாம் கர்த்தரை புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், அதை மற்றவர்களுக்கும் பிழைத்திருந்து இந்த பூமியில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை பற்றி எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும். அதையே நாம் விரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது இவ்வுலகத்தின் இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்ல, கர்த்தரையை மகிமைப்படுத்தவும் அவரை பற்றி எல்லோருக்கும் சொல்வதற்காகவும் நாம் பிழைத்திருக்க வேண்டும். அவருடைய செய்கைகள் பெரியவைகள், மகத்துவமானவைகள், பயங்கரமானவைகள், பராக்கிரமமானவைகள். அவைகளை குறித்து நாம் பேசுவதற்கே நாம் பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார். என் மேல் பாவம் இருந்தது, என் மேல் குற்றம் இருந்தது. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்திருந்தோம். எங்களிடத்தில் குற்றங்கள் இருந்தது, பாவங்கள் இருந்தது, அக்கிரமம், துன்மார்க்கம் இருந்தது. அப்படி இருந்ததினால் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார், அதிகமாய் தண்டித்தார். அவர் எனக்கு அதிக துன்பங்களை கொடுத்தார். நான் சரீரத்தில் பாடுகளை அனுபவித்தேன், என் வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவித்தேன், பலவிதமான போராட்டங்களை அனுபவித்தேன். என் உயிர் போகும் அளவுக்கு பல முறை நான் துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன், வியாதியில் படுத்திருக்கிறேன். ஆனாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், அத்தனை பாடுகள் வந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். அவர் என் பாடுகளை அனுமதித்தார், என்னை தண்டித்தார், என் தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் ஏற்ற தண்டனைகளை கொடுத்தார். ஆனால் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, என்னை சாகடிக்கவில்லை, என் ஜீவனை காப்பாற்றி வைத்தார். அவர் என்னை தண்டித்தார், ஆனால் கொல்லவில்லை. அவர் நல்லவர். அவர் என்னை காப்பாற்றி மீட்டு கொண்டார். தண்டனையின் காலம் முடிந்ததும் என்னை மீண்டுமாய் என்னை உருவாக்கி பலப்படுத்தி என்னை காப்பாற்றி வருகிறார். அவர் பெரியவர், அவர் நல்லவர். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நீதியின்படி நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் செய்யுங்கள். நீதியை விரும்புங்கள், நீதியையே நாடுங்கள். அந்த நீதியின் வாசல்களுக்குள் நான் பிரவேசித்து அவைகளை தேடுவேன். நீதி குடியிருக்கும் இடத்திற்கு நான் போக வேண்டும். அதன் வாசல்களை திறவுங்கள். அதை வாஞ்சித்து தேடுகிறேன். அதற்குள் நான் போய் கர்த்தரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். அப்படி என்றால் என் வாழ்க்கையின் குறிக்கோள் நீதியாய் வாழ்வது, நீதியை ஒவ்வொரு காரியத்திலும் நீதியின்படி நடப்பதே என் வாழ்க்கையின் லட்சியமாயிருக்கிறது என்று நாம் வாழ வேண்டும். நீதியின் வாசல் தான் கர்த்தரின் வாசல். கர்த்தரின் வாசல் இதுவே, இது நீதியின் வாசல். கர்த்தருடைய வாசல் நீதியால் நிறைந்தது. அந்த வாசலுக்குள் நான் பிரவேசித்து, நீதியின் வாசலுக்குள் நீதிமான்கள் பிரவேசிப்பார்கள். அதுவே கர்த்தருடைய வாசலா இருக்கிறது. கர்த்தருடைய வாசல் நீதியின் வாசல். நீர் எனக்கு செவி கொடுத்து என் ரட்சிப்பாய் இருந்ததினால் நான் உம்மை துதிப்பேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை நீர் கேட்டீர். அப்படி நீர் கேட்டு என்னை பாதுகாத்தீர். என் ஆபத்து நேரத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என் ஜெபத்தை கேட்டீர், என்னை பாதுகாத்து கொண்டீர். என் துன்பத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினீர். அதனால் நான் உம்மை துதிப்பேன், நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். என் ஆபத்து நேரத்தில், தவித்திருந்த நேரத்தில், எனக்கு உதவி செய்ய ஆளில்லாத நேரத்தில், நான் என் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஆபத்து ஆபத்து என்று கதறின காலத்தில், என் வாழ்க்கையின் துன்பத்தின் எல்லையில் நான் இருந்த பொழுது, மிக உயர்ந்த ஸ்தானத்தில், மிக அதிக துன்பத்தில் நான் இருந்த பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வந்து உதவி செய்து என்னை பாதுகாத்து கொண்டீர். என் ஆபத்தை நீக்கி போட்டீர். என்னை சந்தோஷமும் சமாதானமுமாய் வைத்திருக்கிறேன். உம்மை துதிப்பேன், உம்மை பாடுவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், உமக்கு நன்றி செலுத்துவேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று சொல்லின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தரை, அதாவது ஒரு வீடு கட்டும் பொழுது தேவையில்லாத கல், இது பயன்படாது என்று ஒதுக்கி வைத்தார்கள். அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த கல்தான் ஒரு வீட்டின் அஸ்திபாரமாகிய முக்கியமான கல்லாய் அது இடம்பெற்றது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது, மனித அவதாரம் எடுத்து அவர் வந்தபோது, அவரை ஆகாதென்று தள்ளி சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இன்றோ அவர் ராஜாதி ராஜாவாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்று அவரை நம்பி வாழ்கிறார்கள். அவரையே ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக தொழுது கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவரே நம் பெலனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உவமையாக சொல்வோம். இந்த தீர்க்க தரிசன ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவரை தேவாலயத்தில் இருந்த பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் கர்த்தரை ஒதுக்கினார்கள். அவர் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டார்கள். சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவரே மெசியாவாக இருந்தார். மேசியாவை வரவேற்க வேண்டியவர்களே அவர் ஆகாதவர் என்று தள்ளி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவரை வரவேற்று அவரை மேசியாவாக அறிமுகப்படுத்த வேண்டியவர்களை கர்த்தரை தள்ளிவிட்டார்கள். அந்த வசனத்தை அது தீர்க்க தரிசனமாக இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவராய் இருக்கிறார். அவரே சபை அவர் மேல்தான் கட்டப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் மணவாளன் அவர், மணவாட்டி திருச்சபை. அவர் மேல்தான் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பினால் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவரோடு கூட தான் நாம் வாழப்போகிறோம். இப்படியாக இந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடாக இந்த வசனம் சங்கீத புஸ்தகத்தில் சுமார் 800 வருடங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, முதல் வருகைக்கு முன்பாகவே இந்த காரியம் கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்படி நடந்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு, அவரே மேசியா என்று தெரிந்து கொண்ட பின்பு, இந்த அதிகாரத்தை படித்தவர்கள் தான் ஆண்டவரை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். இந்த சங்கீத புஸ்தகத்தையும் இந்த 118ஆம் சங்கீதத்தை படித்திருந்தவர்கள் தான் கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வசனத்தை படித்தவர்கள், இப்பொழுது நாம் தியானிக்கிற இந்த வசனத்தை படித்தவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அது எப்பொழுது புரிந்தது? கர்த்தர் உயிர் தெழுந்த பின்பு. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பின்பே புரிந்தது. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்படி நடத்தியது கர்த்தரே. இந்த காரியங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டது ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நீதி. ஆனால் இதை யார் செய்ய வேண்டும்? வேதத்தின்படி, வேதகால பழைய ஏற்பாட்டு கற்பனைகளின்படி, அதாவது கட்டளையின்படி ஒரு ஆசாரியர் தான் பலியை செலுத்த வேண்டும் கர்த்தருக்கென்று. அதே போல வேதபாரகர், பரிசேயர் என்னும் தேவாலயத்து ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியராகிய காய்பா போன்றவர்கள்தான் அவர்கள்தான் செலுத்த வேண்டும். அவர்களே இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். இது எவ்வளவு துல்லியமாக நீதியின்படி நடந்திருக்கிறது. கர்த்தரே இந்த காரியத்தை செய்தார். இது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அறியாமலே அவர்கள் மிக சரியாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நாள், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக கொடுக்கிறார். அவர் உண்டு பண்ணி வைத்த நாள், அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கொள்ளும். எல்லாவித காவலோடும் எங்களை காத்து கொள்ளும். உம்மண்டை நாங்கள் வந்து சேரும் வரைக்கும் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இவ்வுலகத்தின் காரியங்களில் நாங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். எல்லா காரியங்களும் வெற்றி அடைய, முழுமை அடைய, பூரணமாய் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர்தான் சுவாமி. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் நீர் எங்களுக்கு உதவி செய்து காரியத்தை வாய்க்க பண்ணினால்தான் அது நடக்கும். எங்களால் ஒன்றும் கூடாது. உம்மால் எல்லாம் முடியும். நீர் மனது வைத்தால் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் 2ஆம் வருகையில் வரப்போகிறார். அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். எல்லா நன்றிகளையும் பெறக்கூடியவர். நாம் நன்றி செலுத்த வேண்டியவர். அவருக்கே நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது.
கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்து மூழ்கி நாம் ஒன்றும் இல்லை, நம்மால் உலகம் நம்மை வெறுக்கிறது, நம் குடும்பத்தார் நம்மை வெறுக்கிறார்கள், நமக்கு நம்மை யாரும் விரும்புவார் இல்லை என்ற நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நம் வீட்டில் மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்கள் மத்தியில் மட்டுமல்ல, நம் ஊரில் மட்டுமல்ல, உலகத்திற்கு முன்பாக விளக்காக ஏற்றி வைப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். அவர் நாம் துன்பப்படுவதை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நம் துன்பத்தின் காலத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த துன்பத்தை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி போட்டு நம்மை மீட்டெடுத்து, நாம் இருளில் ஒருவரும் தெரியாத அறியாத மனிதனாய் நாம் இருந்தாலும் உலகத்திற்கே பிரகாசமாய் இருக்கிற ஒரு விளக்காக நம்மை மாற்றுவார். தேவனால் நம்மை பிரகாசிக்க வைக்க முடியும். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒளியாக மாற்றுவார், விளக்காக மாற்றுவார், உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் விளக்காக மாற்றுவார். அவர் அவ்வளவு பெரியவர். நாம் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், மூளையில் கிடந்தாலும், நாம் எதற்கும் பயனற்றவர்களாய் இருந்திருந்தாலும் நம் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். அவர் நம்மை தூக்கி எடுப்பார், நம்மை உயர்ந்த மலையின் மேல் வைப்பார், நம்மை பிரகாசிக்க வைப்பார், உலகமே நம்மை பார்க்கும்படி வைப்பார். அவர் நல்லவர். அவர் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மிக மிக நல்லவர். அவர் நம்மை உயர்த்தி, நம்மேல் அன்பு கூர்ந்து, நம்மை நேசித்து, நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். நாம் நன்றாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு துன்பத்தை அனுமதிக்கிறார். நாம் முற்றிலும் மனம் திரும்பி நாம் மறுரூபம் அடையும் போது நம்மை அப்படி மாற்றுவதே அவர்தான். துன்பத்தினாலும் உபத்திரவத்தினாலும் நம்மை உருவாக்கி நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். என் மகளை பார், என் மகனை பார், இவள் என் மகள், இவன் என் மகன் என்று சொல்லி பெருமைப்படுவார். அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். நம்மை உயர்த்துவதற்காக தான் எல்லாம். அவர் மிக மிக நல்லவர். அவர் மிகவும் மிகவும் நல்லவர். அதை சொல்லி முடியாது. அவர் மனம் நல்ல மனம். அவர் இருதயம் சாந்தமானவர். அவர் மிகவும் அருமையானவர். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுங்கள். கர்த்தருக்கு பலி செலுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உங்கள் உதடுகள் அவரை ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கட்டும். அவரை பாடட்டும், துதிக்கட்டும். அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். நன்மை 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 என்று அவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருக்கு பலி செலுத்துங்கள். ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். உங்கள் உதடுகளை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீர் என் தேவன். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர். நீர் என் தேவன். நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நீர் என் தேவனானதால் நான் உம்மை துதிப்பேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை புகழ்ந்து போற்றிக் கொண்டே இருப்பேன். கர்த்தாவே, நீர் மிகவும் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் கிருபை என்றைக்கும் நம்மோடு இருக்கிறது. இன்று வரை நம்மை ஆசீர்வதித்தவர், இன்று வரை நம்மை பாதுகாத்தவர், என்றென்றும் நம்மை பாதுகாப்பார், என்றென்றும் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை அண்டிக் கொண்டோம். இனி நமக்கு தோல்வி இல்லை. என்றும் வெற்றிதான், எதிலும் வெற்றிதான், எப்பொழுதும் நன்மைதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.